pastor has sent a short video clip of his testimony from his new residence. பாஸ்டர் அவர்கள் புதிய வீட்டிலே தங்கி இருக்கின்றார்கள். அந்த வீட்டிலிருந்து கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை குறித்த ஒரு வீடியோ பட காட்சியை அவர்கள் நமக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். But before this, let me give you a small introduction of what has happened in our pastor's life in the past few months. கடந்த சில மாதங்களிலே பாஸ்டர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். Our pastor had a stroke on June 24th, 2012. ஜூன் மாதம் 24ஆம் தேதி அன்று பாஸ்டர் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. He suffered from high blood pressure for more than 10 days before that. அதற்கு முன்பு 10 நாட்கள் ஹை பிளட் பிரஷர்லே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். After that he was admitted in the hospital and he did not open his eyes for more than 14 days. அதன் பிறகு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு 14 நாட்களுக்கு வரையிலும் அவர்கள் தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கவில்லை. In the meantime, believers from all over the world began praying for our pastor. அந்த நாட்களிலே உலகமெங்கிலும் இருக்கிற விசுவாசிகள் நம்முடைய போதகருக்காக ஜெபம் பண்ணினார்கள். Even in the main church we had fasting prayer meetings where thousands of you came and prayed fervently for our pastor. தலைமை சபையிலும் உபவாச ஜெபம் நடந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் இங்கே வந்து உபவாச ஜெபத்திலே பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணினீர்கள். The Lord has answered all our prayers and has touched and healed our pastor. எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு கர்த்தர் பாஸ்டர் அவர்களை தொட்டு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார்கள். So our pastor finally opened his eyes after many days of being in the hospital. அநேக நாட்களுக்கு பிறகு பாஸ்டர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபொழுது கண்களை திறந்து பார்த்தார்கள். From that day onwards our pastor's health has improved very visibly every day. அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான ஒரு முன்னேற்றத்தை பாஸ்டருடைய சரீரத்திலே கர்த்தர் கொடுத்தார். In other words, our pastor went from strength to strength each day. ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலமடைந்தவர்களாக பாஸ்டர் அவர்கள் முன்னேறினார்கள். A few days ago the Lord gave our pastor Psalm 25. சில நாட்களுக்கு முன்பதாக கர்த்தர் பாஸ்டர் அவர்களுக்கு 25ஆம் சங்கீதத்தை கொடுத்தார். It reflects the path through which our pastor went in the past few months. கடந்த சில மாதங்களிலே பாஸ்டர் அவர்கள் கடந்து சென்ற அந்த பாதையை அது அடையாளம் காட்டுகிறது. I'm not going to read the entire எல்லா வசனங்களையும் நான் இப்பொழுது முழுமையாய் படிக்க போவதில்லை. Let's read the second part of verse 15, Psalm 25:15. சங்கீதம் 25:15 அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் படிக்கின்றேன். For he shall pluck my feet out of the net. அவர் என்னுடைய கால்களை வலைக்கு தப்புவிப்பார். There are times when we go through life. நம்முடைய வாழ்க்கையிலே சில பாதைகள் உண்டு. Our enemies will lay a net under our feet. அப்பொழுது நம்முடைய கால்களுக்கு கண்ணி வலை வைக்கப்படும். The goal of a net is to stop a creature from fulfilling its creator's plan for its life. வலையினுடைய நோக்கம் என்னவென்றால் தேவன் எதற்காக ஒரு சிருஷ்டியை உருவாக்கினாரோ அதை முழுமையாக செயல்படுத்த விடாதபடிக்கு சிறைப்படுத்துவதே. In our pastor's case, the net was to stop him from fulfilling God's plan for this church and his life. இந்த திருச்சபைக்கான பாஸ்டர் அவருடைய வாழ்க்கைக்கான தேவ திட்டத்தை தடுக்கும்படியாக ஒரு கன்னிவலை வைக்கப்பட்டது. The enemy has done the same thing in many of your lives as well. உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலே விதவிதமான வலைகளை சத்துரு விரிக்கின்றான். In a way he has trapped you into a way of thinking that your life is over. உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீங்களே முடிவு கட்டும்படியாக சத்துரு சதி செய்கிறான். The enemy has convinced you that the effectiveness of your ministry is done even when you are still alive. நீங்கள் நன்றாய் உயிரோடு இருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரயோஜனம் ஊழியத்தின் முன்னேற்றம் முடிந்து விட்டது என்று உங்களை நம்ப வைக்கின்றான். For some of you the enemy has convinced you that you have no future. உங்களில் சிலரை சத்துரு பொய் சொல்லி உங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்று நம்ப வைத்து விட்டான். You know you are caught in a net from which you cannot escape. நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற வலையிலிருந்து உங்களால் தப்ப முடியவில்லை. But our God is a great God. நம்முடைய தேவன் மகா வல்ல தேவனாய் இருக்கிறார்.
What the enemy meant for evil in your life, God is very much able to turn it for good. உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு சதிவலையை விரித்தான், கர்த்தரோ அதை தம்முடைய நன்மையான நோக்கங்களை நிறைவேற்றும்படியாய் மாற்றிவிட்டார். A day will come very soon when you will be, instead of being sorrowful, you will be thanking God for the net in your life. உங்கள் வாழ்க்கையிலே சதிகாரர்கள் விரித்த வலைக்காக நீங்கள் சோகத்தோடு இருப்பதை விட்டு, இதோ நாட்கள் வருகின்றன, சதிகாரர்களுடைய வலைக்காய் நன்றி ஆண்டவரே என்று மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கிற நாட்கள் இதோ வருகின்றன. Man, God is a God who can turn your sorrow into joy. உங்கள் துக்கம் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். If you're hearing my voice this morning and your life is filled with sorrow, know this, that God wants to change your sorrow into joy. இந்த காலை வேளையிலே என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் நன்றாய் கவனித்து கேளுங்கள். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். Can someone read verse 9 and 10 of Psalm 25, please? சங்கீதம் In Tamil. Read in Tamil. 25, 9, 10 வசனங்களை தமிழிலே படிக்க கேட்போமா? Even though a pastor has been recovering in the hospital, பாஸ்டர் அவர்கள் மருத்துவமனையிலே சுகம் பெற்று தேறி வருகின்ற வேளையிலும், the Lord has healed our pastor. பாஸ்டர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சுகம் பெற்று இப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கின்றார்கள். Sorry, even though he's recovering in the new house, I mean. இப்பொழுது இருக்கிற புதிய வீட்டிலே அவர்கள் நல்ல சுகம் பெற்றிருக்கின்றார்கள். The Lord has used this time to reveal many things to our pastor. இந்த நாட்களை अनेक காரியங்களை வெளிப்படுத்த தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்றார். Things that will help him make the right decisions to lead this church in the future. வரும் காலத்திலே இந்த திருச்சபையை நடத்தத்தக்க சரியான தீர்மானங்களை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி The வருகிறார். Lord has been giving our pastor many new revelations from his word. தம்முடைய வார்த்தையிலிருந்து अनेक புதிய வெளிப்படுத்தல்களை கர்த்தர் பாஸ்டர் அவர்களுக்கு தந்து வருகிறார். Our pastor told me that he has also revealed many things about this church. இந்த திருச்சபையை குறித்த பல காரியங்களை கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று போதகர் என்னிடத்தில் சொன்னார்கள். I believe the Lord has used this time of trial in his life to take him to the next level of effectiveness in the ministry. தன்னுடைய வாழ்க்கையின் பரீட்சிக்கப்பட்ட இந்த காலத்திலே ஊழியத்தினுடைய அடுத்த உச்சகட்ட நிலைக்கு செல்ல தேவன் பாஸ்டர் அவர்களை ஆயத்தமாக்கி வருகின்றார். What the enemy meant for evil in your life, the Lord is going to take you to a greater level of favor and blessing in your life. பாஸ்டருடைய வாழ்க்கையில் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு ஏதாயிலும் செய்திருப்பான், கர்த்தர் அதை உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக மாற்றப் போகிறார். As I always say, the best days are yet to come. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, உன்னதமான நாட்கள் இனிதான் வரப்போகின்றன. Your life is not over. உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. You are just beginning a new chapter in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் துவங்குகிறீர்கள். You might have gone through a bad season in the past. உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் ஒரு மிக கஷ்டமான காலத்தின் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம். But God is beginning a new season, bright season in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நல்ல காலத்தை கூறுகிறார். ஒரு புதிய பருவம் துவங்குகிறது. Our pastor is going to come back with more faith and courage and anointing than ever. இதற்கு முன்பு இருந்ததை காட்டிலும் பாஸ்டர் அவர்கள் அதிக விசுவாசத்தோடு, அதிக கிருபையோடு, அதிகமான வெளிப்படுத்தலோடு வரப்போகின்றார்கள். Now let's listen to our pastor's testimony from his new residence. பாஸ்டர் அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியை இப்பொழுது நாம் கேட்போம். During this taping, our pastor was finding it very difficult to sit, but still he wanted to get his testimony out to this church this Sunday. இந்த சாட்சியை பதிவு செய்யும் பொழுது நீண்ட நேரம் அமர்வதற்கு அவர்களுக்கு சற்று கடினமாய் இருந்தது. ஆகிலும் நீண்ட நேரம் அமர்ந்திருந்து இந்த சாட்சியை பதிவு செய்தார்கள். Now our chief pastor, Pastor M.K. Sam Sundaram. Chief Pastor, Pastor M.K. Sam Sundaram அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். Our Lord God is gracious and wonderful and liberates all our ailments and problems. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபை நிறைந்தவர், அற்புதமானவர். நம்முடைய எல்லா வியாதிகளிலும் பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை முழுமையாய் விடுவிக்கிறவர்.
Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I am filled with gratitude towards God. தேவனுக்கு நேராக என் உள்ளம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. For His mercy endureth forever. கர்த்தருடைய கிருபையோ என்றென்றைக்கும் நிலை நிற்கின்றது. If anybody would read Psalm 136 சங்கீதம் 136 from verse 1 to the last. முதல் வசனத்திலிருந்து கடைசி வரையிலுள்ள வசனங்களை யாராகிலும் ஒருவர் படிப்பார் என்றால் The same verse is repeated. அதே வசனம் திரும்ப திரும்ப கவிதை போல சொல்லப்பட்டிருக்கிறது. God is good and His mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. On this day my heart is filled with gratitude because of His grace. இந்த நல்ல நாளிலே என்னுடைய உள்ளம் கர்த்தருடைய கிருபையினாலே நன்றியால் நிரம்பி வழிகிறது. I'm not able to point out His grace 1, 2, 3. 1, 2, 3 என்று அவர் செய்த நன்மைகளை என்னால் எண்ணி முடிக்கவே முடியாது. His mercy is abundant. அவருடைய கிருபையோ அளவற்றது. All glory to God. எல்லா மகிமையையும் தேவனுக்கே செலுத்துகிறேன். This time I am speaking to the congregation. சபையாராகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I give a testimony. ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். What is the testimony? அந்த சாட்சி என்ன? I went through untold miseries. நான் மிக கஷ்டமான பாதையிலே கடந்து சென்றேன். My miseries are difficult to explain. என்னுடைய வேதனைகளை வார்த்தையினால் விவரித்து சொல்ல முடியாது. என்னுடைய வேதனைகளை வார்த்தையினால் விவரித்து சொல்லிவிட I முடியாது. had gone to many houses and prayed for the trials of them. அநேகரை நான் வீடுகளிலே சந்தித்து ஜெபிக்க சென்றிருந்த பொழுது அவர்கள் சொன்ன அவருடைய கஷ்டங்களை நான் கேட்டிருக்கிறேன். And the Lord delivered them. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களையெல்லாம் விடுவித்தார். But this kind of trial, ஆனால் இப்படிப்பட்ட சோதனையை நான் பார்த்ததில்லை. and nobody told me about it. யாரும் இவ்வளவு வேதனையான ஒரு பரீட்சை உண்டு என்று எனக்கு சொன்னதில்லை. It looked like witchcraft. அதை பார்க்கும் பொழுது பில்லி சூனியத்தின் தாக்குதல் போல் இருந்தது. But we are not bothered by this witchcraft or அது bonds. அது பில்லி சூனியமா இல்லாவிட்டால் எப்படி வந்தது என்பதை குறித்து நாம் முக்கியப்படுத்த போவதில்லை. We want only deliverance. நமக்கு முக்கியம் கர்த்தர் தருகின்ற விடுதலை. I am thankful to God for the whole church which have been praying all these days. இத்தனை நாட்களாக கருத்தோடு ஊக்கமாய் ஜெபித்த சபையாராகிய உங்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Men and women pour their hearts to the Lord. சகோதர சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஊற்றி ஜெபித்தீர்கள். And only the answer of your prayers had brought me out. உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்த பதில்தான் என்னை என் எல்லா கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து இங்கே நிறுத்தி இருக்கின்றார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. A word of testimony. சாட்சியாக சில வார்த்தைகள். The Lord saved me in the year 1954. 1954 ஆண்டிலே கர்த்தர் என்னை கிருபையாய் ரட்சித்தார். So right from 1961 till date, 1961 ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை I had been in the ministry. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். It's nearly 55 years. ஏறக்குறைய 50 நீண்ட ஆண்டுகள். My wife and myself were together in the ministry. என் மனைவியும் நானும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தோம். We went through trials. எத்தனையோ வேதனையான சூழ்நிலைகளின் வழியாக நாங்கள் கடந்து சென்றோம். The Lord never forsook me. கர்த்தரோ ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை. He supplied all our needs. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தந்தருளினார். Now the object of my testimony now today is, நான் இன்று கர்த்தரை குறித்து சாட்சி கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், people do not understand the hand of the Lord upon God's men. தேவனுடைய மனிதர் மீது கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கிறது என்பதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. Many always judge by an outward look.
மேலோட்டமான பார்வையின் மூலமாக அநேகர் நியாயம் தீர்க்கிறார்கள். Misunderstanding தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். is the main reason. தவறாய் புரிந்து கொள்ளுதான் எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம். But the Lord does His wonders. கர்த்தரோ தம்முடைய அற்புதங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். All glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah. ஹல்லேலூயா. Plenty of verses in the Bible which speaks of His deliverance. எத்தனையோ வேத வசனங்கள் கர்த்தர் தரும் விடுதலையை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. But today, the Lord wanted to say, through me, the Lord delivers from all trials and witchcrafts. கர்த்தர் என் மூலமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எல்லா பரீட்சைகளிலிருந்தும் எல்லா செய்வினையின் தாக்குதல்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை முற்றிலும் விடுதலையாக்குகிறார். Numbers 23:23. எண்ணாகமம் 23:23. In my room I have displayed it. என்னுடைய அறையிலே இந்த வசனத்தை நான் போட்டு வைத்திருக்கின்றேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பிரிசுரிதலும் இல்லை. There is no witchcraft against Jacob. There is no black magic against Israel. That doesn't mean that people won't do against God's people. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஆவிகளை ஏவி விடுகிற மக்கள் இருக்க மாட்டார்கள் என்பது பொருள் அல்ல. There will be, சிலர் ஏவி விடத்தான் செய்வார்கள். but it won't succeed. என்ன முயற்சி செய்தாலும் எந்த மந்திரவாதமும் பில்லி சூனியமும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வெற்றி பெறுவதே இல்லை. Finally, Balaam just on behalf of Balak pronounced blessing upon Israel. பாலாக் ராஜாவினால் கூலிக்கு அமர்த்தப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த பிலேயாம் என்னென்னவோ செய்து பார்த்தான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக. ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? கர்த்தர் சொன்னபடியே கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதித்தான். The man who was taken to curse finally told the blessing upon Israel. சபிக்கும்படியாக கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒருவன் தேவ ஜனங்களை ஆசீர்வதித்தான். All glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Congregation, திருச்சபை மக்களே, I am thankful to you all உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் மிகவும் நன்றியுள்ளவராயிருக்கிறேன். because you have been praying for me. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். Some people thought I would collapse. ஒரு சிலர் நினைத்து விட்டார்கள் அவ்வளவுதான் என் கதை முடிந்து விட்டது என்று. But it looked like also. ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் சூழ்நிலை மோசமாகத்தான் இருந்தது. I went through unconscious periods. நான் சற்று நினைவு குறைந்த நிலையில் இருந்தேன். But still God didn't leave me. ஆகிலும் கர்த்தர் என்னை ஒருபொழுதும் கைவிடவே இல்லை. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். You have raised me up and made me a testimony. ஆண்டவரே, நீர் என்னை எழுப்பி உமக்கு சாட்சியாய் நிறுத்தியதற்காய் நன்றி செலுத்துகிறேன். I want to tell all the congregation, God bless you, God be with you. நான் திருச்சபை மக்களாகிய உங்களை பார்த்து உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. The Lord, in answer to your prayers and our prayers, made me today a witness. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை எழுப்பி சாட்சியாக அவருக்கென்று நிறுத்தி I இருக்கிறார். have no words to, express my thanks to you. என்னுடைய நன்றியை எத்தனை வார்த்தைகளினால் சொல்வது என்று நினைத்து பார்த்தேன், முடியவில்லை. In the name of the Father and of the Son and of the Holy Spirit, I bless you all. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். God bless you, God be with you. ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. In the meanwhile, I have heard rumors. இந்த இடைவேளையிலே நான் சில வதந்திகளை குறித்து கேள்விப்பட்டேன். Rumors mean it is not true. வதந்தி என்றாலே அது உண்மைக்கு அப்பாற்பட்டது என்பதுதான் பொருள். The pastor is extremely sick and he will not rise up. பாஸ்டர் அவர்கள் மிகவும் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சுகதேகியாக வரமாட்டார்கள். He is not able to open his eyes. பாஸ்டர் அவருடைய கண்களை
திறக்க முடியாமல் தவிக்கிறார்கள். So the ministry is gone. ஊழியம் அவ்வளவுதான். The Lord should raise up somebody else. கர்த்தர் யாரையாயிலும் ஒருவரை எழுப்ப வேண்டும். There are rumors. இவைகளெல்லாம் வதந்திகளே. And Pastor Sundaram was sick. பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் வியாதியாய் இருந்த பொழுது And died. அவர்கள் பின்னாட்களிலே மரித்தார்கள். And then one phone call came to me. அப்பொழுது ஒரு தொலைபேசியிலே ஒருவர் என்னை கூப்பிட்டார். He called me and said, என்னை அழைத்து சொன்னார், Dear brother, அன்பான சகோதரரே, we have heard that Pastor Sam Sundaram is dead. பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் மரித்து விட்டார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். I said, Sam Sundaram speaking. நான் சொன்னேன், நான் தான் சாம் சுந்தரம் பேசுகிறேன் And என்றேன். they said, how people told all these things. அப்பொழுது தொலைபேசியிலே அழைத்தவர் சொன்னார், ஐயா, என்ன மாதிரி எல்லாம் ஜனங்கள் இப்படி பேசுகிறார்களே. I told them, அவரிடத்தில் நான் சொன்னேன், Pastor Sundaram was dead. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் மரித்து விட்டார்கள். He is 80 years old. அவர்கள் 80 வயது நிறைந்தவராய் பூரண வயதில் மரித்தார்கள். And he served God very well. கர்த்தருக்கென்று அற்புதமாய் ஊழியம் செய்தார்கள். Man on his own knees. எப்பொழுதும் முழங்காற்படியில் இருக்கக்கூடிய தேவ மனிதர். With great labor, he built the church. மிகுந்த பிரயாசப்பட்டு அவர்கள் இந்த சபை ஊழியத்தை கட்டினார்கள். Then the ministry, the mantle fell on me. அவர்களுக்கு பிறகு இந்த ஊழியத்தை பொறுப்பேற்று நடத்தும் அந்த அபிஷேக சால்வை என் மீது விழுந்தது. So how can God suddenly take away without preparing another person? இப்படி இருக்க ஊழியத்திற்கென்று இன்னொருவரை ஆயத்தமாக்காமல் கர்த்தர் எப்படி திடீரென்று என்னை எடுத்துக்கொள்வார்? So now also the same situation. இப்பொழுதும் கூட அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. Pastor Sam Sundaram will not come. சிலர் சொன்னார்கள் வதந்தியாய், பாஸ்டர் சாம் சுந்தரம் திரும்பி வர மாட்டார்கள், தேர்ச்சி அடைய மாட்டார். தேர்ச்சி அடைய மாட்டார். கண்ணை கூட திறக்க முடியல. He is not able to open his eyes. அப்படியே அவர் ஹாஸ்பிட்டல் கிடக்கிறாரு. He is lying in the hospital. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது. Today there was a news. பாஸ்டர் சாம் சுந்தரம் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. They have kidnapped Pastor Sam Sundaram. கிட்னாப் பண்ணி எங்க கொண்டு போனாங்க? Where have they taken him? Where have they kidnapped him? கிட்னாப் நோக்கம் என்ன? Kidnap. What is the meaning of kidnap? இந்த மாதிரி எல்லாம் பேசுறது கர்த்தருக்கு முன்பாக சரியில்லை. To speak like this is not right before God. கர்த்தரை அழைத்தார். God has called me. 55 வருஷமா நான் வசனத்தை பேசிட்டு இருக்கிறேன். I have been preaching God's word during the last 55 years. Bible studies and messages. தேவனுடைய செய்தியின் மூலமாக வேத விளக்கத்தை வேத பாட வகுப்புகளிலே போதித்து வருகிறேன். இன்றைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது வசன வெளிப்படுத்தி தான் வருது எனக்கு. Even today, while I am lying in the bed, God is revealing the depths of His word. இயேசுவினுடைய பிறப்பு சமயத்தில், during the birth of Jesus Christ, இயேசுடைய உலக பிரகாரமான தாயார், the earthly mother of Jesus Christ, அவளை குறித்து தவறாக பேசினார்கள். many people spoke rumors against her. ஆனால் கடைசியில் புகழ்ச்சியாக்கினார். Finally, God turned it into a praise for her. What was spoken as degradation became a celebration. ஆரம்பத்திலே எது அவமானமாய் வதந்தியாய் பேசப்பட்டதோ அதே சூழ்நிலையை தேவன் வெற்றியாய் மகிழ்ச்சியாய் கொண்டாட்டமாய் மாற்றினார். ஆகையினாலே எதையாவது வாயில வந்து பேசக்கூடாது. So never speak anything just because you want to speak. Stop blabbering. கர்த்தருக்கு தெரியும். God knows. ஒரு ஆளை எப்பொழுது எடுக்கணும், எப்பொழுது உபயோகப்படுத்தணும். சரி. God knows when to call somebody home and how to use a person. என்னையும் எப்போ எடுக்கணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். And if God calls me, I will praise Him and go. விளையாட்டுக்காக நான் சொல்லுவேன். And sometimes humorously I'll say, நான் கர்த்தர்ட்ட போறேன்னு. I'm going to go to the Lord. ஆனால் அவருடைய வேலையா இருக்காது. That may not be His time. அதனால நான் சொல்ல விரும்புறது, What I want to tell you is this. நான் நல்லா இருக்கிறேன். I'm well. கர்த்தர் சுகப்படுத்திட்டாரு. God has already healed me. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறேன். I'm gaining strength day by day. முந்தைய விட நல்லா சாப்பிடுறேன். I'm eating better than what I was doing earlier. 2 இட்லி நடுவில் கொஞ்சம் நெய். And 2 idlis and little ghee I'm adding. Every day முட்டை
பால். Every day milk and a little bit of egg. பேர் என்னப்பா? Custard, caramel custard. கேரமல் கஸ்டர்ட். I also eat little bit of caramel custard every day. ஒரு நாளைக்கு இந்த கேரமல் கஸ்டர்ட் இல்லைன்னா சாப்பாடு இப்போ சாப்பிட முடியல. If I don't have caramel custard, I feel my meal is not full. இன்னைக்கு என்ன ஸ்வீட் கேட்பேன். And I will ask my people, what is the sweet today? கர்த்தர் எனக்கு டயபெட்டிஸ் கொடுக்கல. God has not given me diabetes. கொலஸ்ட்ராலும் நார்மலா இருக்கு. My cholesterol is also normal. இப்படி இருக்கும்போது அவன் செத்துட்டான், சாக போறான், திரும்பி வரமாட்டான், இந்த சொல்றதெல்லாம் தப்பு. When I am in such a good condition kept by God, for people to say that he is sick unto death, some people even say he is dead, such statements are absolutely wrong. அதனால தயவு செய்து இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்க. Please do not spread such rumors and don't believe them. வதந்திகளை பரப்பட கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will see to that how to deal with those who are spreading rumors. சந்தேகமா இருந்தா நேரா வந்து பாருங்க. If you have any doubt about my well-being, come and see. போன வாரம் கூட நான் ஏன்னா காரியப்பட்டு சொல்லி அனுப்பிச்சேன். Last week I sent word through Caleb. இந்த வந்து பார்க்கணும் பார்க்கட்டும். All those who want to come and see me can come and see me with appointments. இப்போ கூட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். And this time also I have sent word through him. ஆனா ஒரே ஒரு காரியம். Only one thing. திடீர்னு வந்துட்டு பார்க்கணும் சொல்லக்கூடாது. Don't land in my house suddenly and insist that you should see me. நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கலாம். You might have traveled a long distance to see me out of love. ஆனால் எனக்கு முடியாம இருக்கும். But I may be resting at that time. என்ன பார்க்கணுமானா வந்து பார்த்துட்டு போலாம். If you want to come and see me, you are most welcome to come and see me. எழுந்திருச்சு வந்த பிறகு சபையில பேசுவேன். And when I come to the church, that will happen very soon, I will bring God's word to you. எனக்கு தந்த வெளிப்படுத்தல சொல்லுவேன். I will share with you the revelations God has shared with me in the recent times. ஒருத்தர் எடுத்துக்கு முன்னதாகவே இன்னொருத்தரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. Before God takes somebody, nobody should rush and fix somebody. Future is in the hands of God. எதிர்காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிறது. ஆர்டினேஷன் பண்றது கர்த்தர் தான். God is the one who ordains a person. சுந்தரம் சொல்வார். Pastor Sundaram used to say, நாங்க உங்களை ஆர்டைன் பண்றது இல்ல. We as ministers, we are not ordaining you. கர்த்தர் தான் உங்களை ஆர்டைன் பண்றார். God himself ordains you. ஆர்டினேஷன் சொல்றது ஏற்படுத்துது. Ordination means to appoint somebody for a particular role and responsibility. அது யார் ஏற்படுத்துறது? Who makes such an ordination? கர்த்தர். God ordains. ஒரு ஊழியக்காரன் அல்ல. Not a minister. ஊழியக்காரன் சேர்ந்து அல்ல. Not few servants grouping together and making somebody as an ordained person. சகோதரனுக்கு ஒரு அழைப்பு இருக்கணும். Any person who is ordained must have a call upon his life. அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. There must be an assurance within that person. இல்லாவிட்டா கையை வச்சுட்டு அவன் வந்து பாஸ்ட் ஆக மாட்டான். Just because a few servants of God place their hands upon someone's head, that person will not become a pastor. நீ எத்தனை பேர் அப்படி கையை வச்ச உடனே அவர் ஆர்டைன் பண்ணிட்டார், பாஸ்டர் ஆயிட்டார். And today many people claim to have become pastors because few servants of God have laid hands on them. அதனால கடைசியாக இந்த ரிக்வெஸ்ட், My request to you, sincere request, loving request, ரூமர்ஸ் பரப்புறதை விட்டுருங்க. stop spreading rumors. கர்த்தர் நம்ம நடத்துவார். God will lead us. ஊழியம் கர்த்தருடையது. This ministry belongs to God. அவருக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியும். He knows what to do, when to do. உலகத்தில் இருக்கிற அப்படினால சில போஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கு. Because we are living in this world, we have created some post. President, Secretary, Treasurer. President, Secretary, Treasurer. Board members. Board members. அதெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒழுங்கு வேண்டியிருக்கு. According to the legal system of our nation, we have created these positions. ஆனா அது நிமித்தம் நாம ரூமர்ஸ் பரப்பக்கூடாது. And nobody should spread rumor thinking about these positions. ரூமர்ஸ் பரப்பட்ட சிலர் கூடி கூடி பேசுறது உண்டு. And sometimes when they spread rumors, they have group meetings. 2-3 பேரை சேர்ந்துக்கிறது. 2-3 people gather together. பேசுறது. They talk. ஆனால் அதை அவாய்ட் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். I lovingly request you to avoid it completely.
என்னை பார்க்கணுமானா வாங்க. If you want to see me, please come. ஃபோன் பண்ணிட்டு வசதியான நேரத்தை அறிந்து வாங்க, தொட்டு பாருங்க. Please, இருக்கிறாரா? please fix an appointment after calling over the phone. You can come and see me. You can also come and touch and see me to know whether I am alive or dead. என்ன பார்க்கணுமா பார்க்கலாம். If you want to come and see me, you can come and see me. ஆனால் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபிக்க முடியல. I am not able to individually pray for you. அவங்களுக்கு எல்லாரும் தனித்தனி ஆலோசனை சொல்ல முடியல. I don't have time to give you godly counsel individually. அவைகள்லாம் நான் செய்வேன். But very soon I will do all my ministry. நீங்க நம்புறீங்களா? Do you believe that? நான் நம்புறேன். I believe it. Shall we read Psalm 23? சங்கீதம் 23 படிப்போமா? Kumar will read in Tamil. சகோதரன் குமார் அதை தமிழிலே படிப்பார். சங்கீதம் 23. It's a psalm known to us by heart. இது நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். All of us know this psalm very well. இந்த சங்கீதத்தை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். Only one part of the verse struck me. இந்த சங்கீதத்தின் ஒரு வசனத்தின் ஒரு பகுதி என் உள்ளத்தை தொட்டது. Like a message of God. தேவ செய்தியாகவே அது என் உள்ளத்தை தொட்டது. Shall be a message to the church. திருச்சபைக்கும் இது செய்தியாகவே இருக்கின்றது. Thou didst anoint my head with oil. என்னுடைய தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். And my cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Christian life is like a cup. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாத்திரம் போன்றது. And it should be filled with Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் அந்த பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டும். Holy Spirit is compared to oil. பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய்க்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார். New Testament. புதிய ஏற்பாட்டிலே We read about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கின்றோம். God anointed Jesus of Nazareth with Holy Ghost and power. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். In Old Testament we read Holy Ghost with oil. பழைய ஏற்பாட்டிலே எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. New Testament is explained. புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியம் விளக்கப்பட்டிருக்கின்றது. So we are glad we are filled with Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினால் சந்தோஷமா இருக்கின்றோம். Our cup of life should be filled with the Holy Spirit and run over. நம்முடைய வாழ்க்கை பாத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிய வேண்டும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, you and I are a cup. நீங்களும் நானும் ஒரு பாத்திரம் தான். So these days I was praying. இந்த நாட்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Let my cup run over. கர்த்தாவே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். The Lord told me, கர்த்தர் சொன்னார், my son, என் மகனே, your life should be such that your whole cup of life should be filled with Holy Spirit and run over. உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு பாத்திரம் போல பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி வழிய வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். We are all actually a cup. நாம் அனைவரும் உண்மையிலேயே ஒரு பாத்திரம் தான். And the cup is explained in the Bible. பரிசுத்த வேதாகமத்திலே பாத்திரத்தை குறித்து விவரங்கள் If எழுதப்பட்டிருக்கிறது. the cup should be filled, பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் we should be empty vessel. முதலாவது அது காலியான பாத்திரமாய் இருக்க வேண்டும். If you read 2 Kings chapter 4, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், we read about a widow
ஒரு விதவையை குறித்து நாம் பார்க்கின்றோம். was driven to poverty. தரித்திரமான சூழ்நிலையிலே அவள் சிக்கிக் கொண்டாள். And she did not know what to do. என்ன செய்வதென்று அறியாமல் தவித்தாள். Went to Elisha. எலிசாவினிடத்திலே சென்றாள். And she told her story. தன்னுடைய நிலைமையை அந்த விதவை தாய் எலிசாவினிடத்தில் சொன்னாள். Then Elisha said, அப்பொழுது எலிசா சொன்னார், go and borrow vessels from neighboring people. நீ போய் அயலகத்தாரிடத்திலே காலி பாத்திரங்களை இரவில் வாங்கு. And pour it oil in all these vessels. உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்ச எண்ணெயை இந்த எல்லா பாத்திரங்களிலும் ஊற்று. Keep your children within the house door. உன்னுடைய பிள்ளைகளை வீட்டுக்குள் வைத்து கதவை மூடிக்கொள். And do it. அவர்களை வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய். It has a spiritual significance. இதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. If my cup should run over, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால், your cup should run over, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் you என்றால், should be having only empty cup. நீங்கள் காலியான பாத்திரத்தை கொண்டிருக்க வேண்டும். Sorry to say, நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன், today the believers' cup are filled with all unwanted things. இன்று அநேக விசுவாசிகளுடைய பாத்திரங்கள் தேவையற்ற பொருட்களினால் நிரம்பி கிடக்கின்றன. Empty cup we should be. நாம் காலியான பாத்திரமாய் இருக்க வேண்டும். So she had to go to her neighbors. அவள் தன் அயலகத்தாரிடத்திலே சென்று காலி பாத்திரங்களை வாங்கினாள். asked the empty cups. அவள் காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கினாள். What a degrading state it is. காலி பாத்திரத்தை இரவல் வாங்க வேண்டிய நிலைக்கு அவள் இருந்திருப்பாள் என்றால் அவள் நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் இருக்க வேண்டும். It was a great test. அது ஒரு மிகப்பெரிய சோதனை. But it's only for good. ஆனால் அது அவர்களுடைய நன்மைக்காகவே. Later on, பின்னாட்களிலே the whole family were blessed. அந்த முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. She was able to pay all her debts. அவள் தன் கடனை எல்லாம் திரும்ப கொடுத்து தீர்த்தாள். That is empty vessel. அது ஒரு காலியான பாத்திரம். So let us be like empty vessel, and so that our cup shall run over. நம்முடைய பாத்திரம் காலியான பாத்திரமாய் தேவனால் நிரம்பத்தக்க நிலையில் இருக்கட்டும். அப்பொழுது அவர் அதை நிரம்ப வழியச் செய்வார். Moreover, அது மட்டுமல்ல, in Psalm 116 verse 12, 116 சங்கீதம் 12 வசனம், I will take the cup of salvation ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, and I will tell people, all my people, the goodness God has given me. எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். This is cup of salvation. இது ரட்சிப்பின் பாத்திரம். This cup denotes experiences. ஒவ்வொரு பாத்திரமும் மனித வாழ்க்கையில் விசுவாசிகளின் வித்தியாசப்பட்ட அனுபவத்தை அடையாளம் காட்டுகிறது. Let your cup be cup of salvation. உங்களுடைய பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரமாய் இருக்கட்டும். Think of His goodness. அவருடைய நன்மையை நினைத்து பாருங்கள். Share with people. மக்களிடத்திலே அதை சொல்லுங்கள். And save them also from their sins. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது கேட்கிற மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து கர்த்தரால் ரட்சிக்கப்படுவார்கள். This cup of salvation denotes the relationship with our God. இந்த ரட்சிப்பின் பாத்திரம் கர்த்தரோடு நமக்கு இருக்கக்கூடிய நல்லுறவை காட்டுகிறது. So may we develop the relationship deeper and greater. கர்த்தரோடு நமக்கு இருக்கக்கூடிய நல்லுறவு இன்னும் ஆழமாய் வளரட்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஒரு முறை எரேமியாவை பார்த்து கேட்டார். God asked Jeremiah once, என்னத்தை காண்கிறாய்? Jeremiah, what do you see? அவர் சொன்ன ஒரு பாத்திரத்தை காண்கிறேன். He said, I am seeing a vessel. கர்த்தர் சொன்னார், The Lord said, அது குயவன் செய்கிற களிமண்ணன் செய்கிற பாத்திரம். that's a wheel that is used by a potter to make vessels. அவன் செய்து கொண்டு இருக்கும்போது அந்த பாத்திரம் உடைஞ்சு போச்சு. As the clay was molded into the form of a vessel, it was broken. You know why it was broken? அவர் நினைச்சது போல அந்த பாத்திரம் வரல. That particular vessel did not come into the shape according to the plan of God. அந்த சமயத்தில் At that time, கர்த்தர்
சொல்கிறார் அவன்கிட்ட, மகன் நானே வந்து அந்த அந்த குயவன். God tells Jeremiah, I am the heavenly potter. இந்த பாத்திரம் என் கையில் இருக்குது. This vessel is in my hand. நான் இப்படி ஆக்கணும்னு நினச்சிட்டு வரேன். And I have a plan to design it. ஆனால் அது கொஞ்சம் ஷேப் சரியாக வரல. But the shape is not according to my design. அதனால் அதை உடைச்சிட்டு, So I break it. அது ஒரு வேறு பாத்திரமாக என் மனதில் கொடுத்திருக்கிற பேட்டர்ன் படி அது வணைகிறேன். And according to the pattern that I have in my heart, I make it into another vessel. அப்போ சில சரிப்படுத்தி வேற புது வெசல் ஆக்கிறார். And certain things are removed from the clay, and that clay is molded into another brand new vessel. ஒருவேளை என்ன அப்படி நடத்தலாம். Maybe God is going to lead me like that. அவருடைய சித்தம் போல வேற ஒரு பாத்திரமாக. According to His will, He will make me another vessel. நம்முடைய பாட்டர் கர்த்தர். God is our heavenly potter. அவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. There is nothing impossible to Him. குட் ஃபார் நத்திங் நீங்க சொல்லுவீங்க. You may say that ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற. கர்த்தர் அவனை வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியனாக மாற்றுவார். God will make him a mighty servant of God. ஆமென். Amen. நீங்க படிச்சு பாருங்க. Please read that. 18ஆம் அதிகாரம். Chapter 18. Jeremiah. இது உடைந்த பாத்திரம். This is a broken vessel. இதுபோல ஒரு 4-5 இருக்குது. Like that there are several types of vessels. கர்த்தர் சொல்லும்போது அப்பப்போ சொல்லலாம். When God leads me, I'll share it with you. God bless you. God be with you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட என்றென்றும் இருப்பாராக. தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. Please continue to pray for me. I wish to come to the church quickly. சீக்கிரமாக நான் திருச்சபைக்கு வர விரும்புகின்றேன். And then bless you also straight away. நேரடியாக வந்து உங்களை முகமுகமாய் பார்த்து நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Shall I pray for you? இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். Heavenly Father, அன்புள்ள பரமபிதாவே, praise and thank you for this opportunity. இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கின்றேன். Lord, you have done untold blessings. ஆண்டவரே, நீர் பாராட்டி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாதவைகள். Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you for once again raising me up from my sickness. என்னுடைய வியாதி படுக்கையிலிருந்து மீண்டுமாக என்னை எழுப்பியதற்காக தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Lord, I assure you that I'll continue to be a witness for you. ஆண்டவரே, உமக்கென்று நான் தொடர்ந்து சாட்சியாக வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறேன். And the church people, I pronounce heavenly earthly blessings. அன்பான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவர் மீதும் இகத்திற்குரிய பரலோகத்திற்குரிய சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கூறுகிறேன். God be with you. கர்த்ததாமே ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I went through this trial. நான் இந்த பரீட்சையின் வழியே கடந்து சென்ற பொழுது I remember one song chorus which we used to sing in the church. நம்முடைய திருச்சபையிலே நாம் பாடி ஆராதிக்கின்ற ஒரு பல்லவி திடீரென்று என் நினைவிற்கு வந்தது. Look what the Lord has done. கர்த்தர் செய்ததை பாருங்கள். So shall we join together and sing? நாம் இப்பொழுது அந்த பல்லவியை பாடுவோமா? Praise the Lord. சேர்ந்து நாம் சபையாக இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் ஒரு விசை கூட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Praise the Lord. Look what the Lord has done. Look what the Lord has done. Look what the Lord has done. He healed my body, He touched my mind, He saved me just in time. I'm going to praise His name. His name is just the same. Come on and praise Him. Look what the Lord has done. Come on. Look what the Lord has done. Look what the Lord has done. He healed my body, He touched my mind, He saved me just in time. I'm going to praise His name. His name
Come on and praise Him. Look what the Lord has done. தமிழ்ல பாடுவோம். தேவன் செய்ததை பாருங்கள், தேவன் செய்ததை பாருங்கள். ஏக சுகமும் தெளிந்த மனமும் ஏற்ற வேளை ரட்சிப்பும் அவனாம போற்றுவே என்றும் மாறாதவரே. சேர்ந்து நாம் துதிப்போம், சேர்ந்து நாம் துதிப்போம். அவர் செய்ததை பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காய் பாடுவோமா? தேவன் செய்ததை பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த மகிழ்ச்சி? தேவன் செய்ததை பாருங்கள், பாருங்கள். ஏக சுகமும் தெளிந்த மனமும் ஏற்ற வேளை ரட்சிப்பும் அவனாம போற்றுவே என்றும் மாறாதவரே. சேர்ந்து நாம் துதிப்போம், அவர் செய்ததை பாருங்கள். உயர கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் தலைக்கு மேல கரங்களை தட்டி. I went to the enemy's camp. I took all what he has stolen from me. பாஸ்டருடைய சுகத்தை மறுபடியும் அவர் திருப்பிக் கொண்டார். தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரங்கள் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வது இல்லை. நம் தேவன் பெரியவர். ஆமென். எழும்பி நின்று பாடுவோமா? Shall we all stand? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சுகத்தை கொடுத்தபடினாலே சுகத்தை திருப்பிக் கொள்வாய். ஆமென். சுக வாழ்வு துளிர்க்கும். I went to the enemy's camp and I took back what he stole from me, and I took back what he stole from me, and I took back what he stole. I went to the enemy's camp. I went to the enemy's camp and I took back what he stole from me. Under my feet, it's under my feet, it's under my feet, it's under my feet, it's under my feet. Satan is under my feet. Shall we sing one more time? Went to the enemy's camp and I took back what he stole from me. Master took back what Satan stole from me. Amen. Took back what he stole from me. I went to the enemy's camp and I took back what he stole from me. It's under my feet, it's under my feet, it's under my feet, it's under my feet. Satan is under my feet. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.